நர்சரி கார்டன் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்குற கொஷின்ஸ் என்ன அப்படின்னா, நத்தை அண்ட் சங்குகளை வந்து எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஆர்கானிக் மெத்தட் நான் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இப்போ நான் வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், என்னோட டப்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் க்ளீனிங்க்கு எடுத்து வச்சுருக்கிறது. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது ஃபுல்லாக நம்ம வந்து கிளியர் பண்ணி எடுக்கணும். நிறைய இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கிற பிளான்ஸஸ் வந்து நான் ஒரு சீக்ரெட் பவுடரில் வந்து நான் ஊற போட்டிருக்கேன். அது என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். இதுதாங்க அந்த பவுடர், காப்பர் சல்ஃபேட். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லி கெமிக்கல்ஸ். இது வந்து ஆர்கானிக்கு கிடையாது, இது ஃபுல்லி கெமிக்கல்ஸ். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு 30 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 5 கிராம் எடுத்திருக்கேன். அதாவது 30 லிட்டர் தண்ணிக்கு நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 கிராம் எடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணியில் போட்டுட்டு, இதில் வந்து ஃபிஷ்ஷஸோ இல்லை எதுவுமே இருக்கக்கூடாது. வெறும் பிளைன் வாட்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளான்ஸஸ்லாம் எடுத்து அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணிவிட்டு காப்பர் சல்ஃபேட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் தண்ணியில் போட்டுட்டு பிளான்ஸை வந்து இதில் முக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சங்கெல்லாம் தனியாக வந்துடும். நமக்கு தெரியுதுங்களா? இதெல்லாம் மிதந்து வந்துடும். இது ஒரு 5 to 10 minutes ஆகும். அதுக்கு முன்னாடி அந்த லீஃபில் பின்னாடி இருக்கிறதெல்லாம் அந்த இதை பாருங்கள், லைட்டாக தெரியுதுங்களா? இதெல்லாமே நம்ம வந்து கிளியர் பண்ணி விட்டுறணும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 5 minutes வச்சுட்டு அந்த டப்பியுமே நம்ம க்ளீன் பண்ணி இந்த ப்ளைன் வாட்டர் பிடிச்சி வச்சிடணும். இது வந்து நீங்கள் ஃபிஷ்ஷஸ் இருக்கும் போது கம்பல்சரி வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபிஷ்ஷஸ் எல்லாமே செத்து போயிடும். இது ஃபுல்லி கெமிக்கல் தான். இது எல்லாமே நான் கிளியர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய இருக்குது. நீங்கள் பாருங்கடா, தெரியுதுங்களா? இது எல்லாமே நம்ம கிளியர் பண்ணி எடுக்கணும். ரொம்ப இலை வந்து எனக்கு கம்மியாக இருக்கிறதுனால இது பண்ணுறேன். இல்லைன்னா நான் கிள்ளியே போட்டுருவேன். நீங்கள் பாருங்கள். இல்லை நான் ஆர்கானிக் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நான் வீடியோஸ் போட்டிருப்பேன், நீங்கள் பாருங்கள். இது கிட்டத்தட்ட ஒரு 10 minutes to ஒரு 15 minutes வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தண்ணியிலே இந்த மாதிரி போட்டுடலாம். அதுக்குள்ளே அந்த வேஸ்ட் லீவ்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணிவிட்டு இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம அந்த பாட்டை க்ளீன் பண்ணிடலாம். நான் இதில் இருந்த டப் எல்லாமே அந்த க்ளீன் பண்ணி சங்கு எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டரை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த பிளான்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதில் போட்டுருணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 week to 10 days வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு ஃபிஷ்ஷஸ்மே இதில் விடக்கூடாது. ஏன்னா விட்டோம் அப்படின்னா அந்த கெமிக்கல் எஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா ஃபிஷ்ஷஸ் எல்லாமே செத்து போயிடும். ஆனால் பிளான்ட் வந்து நமக்கு சாகாது. ஆனால் ஓவர் டோஸ், நம்ம சொன்ன டோஸோடு நீங்கள் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளான்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. நான் பிளைன் வாட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எடுத்து வச்சிட்டேன் எல்லாமே. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த பிளான்ஸ் வந்து அப்படியே இதில் இறக்கி கொடுத்துடலாம். வாங்க பார்க்கலாம்.